நான் இப்போ ஒரு செய்தி சொல்கிறேன், அது சரியாக கவனிங்க. 2 பேர் இருக்காங்க, 2 உறவுகள், நல்ல நெருங்கிய உறவு. அது அக்கா தங்கச்சியா இருக்கலாம், இல்லை அண்ணன் தம்பியா இருக்கலாம். ஒரு நெருங்கிய உறவு. ஒருத்தவர் இன்னொருத்தவர்கிட்ட கடன் கேட்குறாரு. அப்போ அந்த கடன் கொடுக்க போகிறவர் சொல்கிறாரு, நான் உனக்கு கடன் தர்றேன், நீ ஏதாவது ஒரு அடமானமாக பொருள் வச்சுட்டு போ. அந்த பொருளை வச்சுட்டு நீ கடன் வாங்கிட்டு போ, திரும்ப அந்த கடன் தரும்போது இந்த பொருளை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இல்லை அப்படின்னா, நான் உனக்கு கடன் தர்றதுக்கு ப்ரூஃப் ரெடி பண்ணிக்கிறேன், ப்ரூஃப் ரெடி பண்ணதுக்கப்புறம் கூப்பிட்றேன், வந்து கடனை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? ஒரு நெருங்கிய உறவு தானே, கடன் கேட்குறாங்க, அந்த கடன் கொடுக்குறதுல என்ன இப்படி ப்ரூஃப் ரெடி பண்ணிக்கணுமா, இவ்வளோ விஷயம் அவர் செஞ்சு தான் ஆகணுமா, கடன் காசு இருக்குன்ற பெருமையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனுஷன் பேச தான் செய்வான். ஆனால் நம்முடைய ரப்பே அதை தான் நமக்கு டீச் பண்ணி தரான். அல்லாஹ் தாலா குர்ஆனில் நிறைய விஷயங்கள் நமக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கான். அதில் ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்த ஒரு வசனம் ஒரு பேஜ் ஃபுல்லாக ஒரு விஷயத்த அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னா, குர்ஆன்லேயே பெரிய விஷயம் அப்படின்னா, பெரிய வசனம் அப்படின்னாலும் அது கடன் தான். இந்த கடனை பற்றி அல்லாஹ் தாலா சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொல்கிறான். நீங்கள் கடன் கொடுக்கும்போது வட்டி இல்லாமல் கொடுங்க, அந்த கடனை நீங்கள் கொடுக்கும்போது சாட்சி வச்சு கொடுங்க, அந்த சாட்சிகளை எழுதிக்கங்க, ப்ரூஃபாக வச்சுக்கோங்கன்னு நிறைய அட்வைஸ் அல்லாஹ் சொல்கிறான். ஸோ நம்ம கடன் கொடுக்கும்போது இது மாதிரி யாரும் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, இவர் இப்படிலாம் நடந்துக்கிறாரே அப்படின்னு நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்முடைய ரப்பு அதை தான் நமக்கு டீச் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ கடன் கொடுக்கும்போது அது உறவாகவே இருந்தாலும் நம்ம இப்படி எழுதி வச்சுக்கிறது, ப்ரூஃப் வச்சுக்கிறது எந்த வகையிலையுமே தப்பாக ஆகாதுன்றதையும் தெரிஞ்சுப்போம். அதே இடத்துல நாம் கடன் கொடுக்குற மாதிரி இருக்கிறோங்கும்போது, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்கன்னு யாரும் நம்மக்கிட்ட கேட்டாலும், அல்லாஹ்வே நமக்கு அப்படி தான் டீச் பண்ணியிருக்கான்னு அல்லாஹ்வே சொல்லுங்கள். புரிதலையும் அல்லாஹ் கொடுக்கட்டும். வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.